சமையல் நிகழ்ச்சியில தினமும் நீங்க ஒரு சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்க போறீங்க. சமையல் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னாக்க நம்ம மனம் உருகி அதாவது லயித்து செஞ்சாலே போதுங்க. அந்த சாப்பாடே நம்ம குடும்பத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்தை தேடி நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டாங்க. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே எக்கச்சக்க மருந்துகள் புதைந்து கிடக்கு. நம்ம சமையல் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம குடும்பத்தின் ஆரோக்கியமும் பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போற ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுதாங்க வடை. அந்த வடையில பாத்தீங்கன்னாக்கா மசால் வடை, ஆம வடை, கீரை வடை, மெது வடை அப்படின்னு எக்கச்சக்க வெரைட்டி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே டிஃபால்ட்டா ரொம்ப பிடிக்கிற ஒரு வடை இருக்குங்க. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா சாஃப்டா இருக்கும், அதே சமயம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுதாங்க மெது வடை. இந்த மெது வடை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அரிசியை ஊற வைக்கணும், உளுந்த ஊற வைக்கணும், அது ஊறினதுக்கு அப்புறம் அதை அரைக்கணும், அது பதம் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இல்லாம திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு வடை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல தோணுங்க. மெதுவடை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த மெதுவடைய டக்குன்னு எப்படிங்க பண்றது? அரிசி ஊறணும், உளுந்து ஊறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சமையல் குறிப்பு சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கடகடன்னு மெதுவடை செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுதான். நம்ம கிட்ட ரெடிமேடா பாத்தீங்கன்னாக்க அரிசி மாவு இருக்கு, உளுந்த மாவு இருக்கு. இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே இருக்குங்க. போங்க, அண்ணாச்சி கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வாங்க. இது கூட பாத்தீங்கன்னாக்க பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்டா போடணும். உப்பு போட மறந்துடாதீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த மெது வடையிலேயே மசால் வடை மிக்ஸ் பண்ணி அந்த கம வாசனை வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 பல்லு பூண்டு அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க வீடே மணக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட முக்கியமா நீங்க ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணி. அப்படி இல்லைனாக்கா அப்பதான் காய்ச்சி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சூடா இருக்கும் இல்லையா, கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற பாலை ஒரு கரண்டி எடுத்து ஊத்துங்க. இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது குறிப்பா குட்டி பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இது கூட பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைங்களுக்கு வயத்துல ஈஸியா ஜெரிமானம் ஆகுங்க. இது எல்லாத்தையும் கலந்து வடை பதத்துக்கு எடுத்து இந்த வடையை அப்படியே நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து பாருங்களேன். உங்க வீட்டு விருந்தாளிகள்லாம் கேட்பாங்க, அட சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா குறிப்பு சொல்றேன். இதே வடை குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கறக்க முறக்குன்னு கிரன்ச்சியா இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சோள மாவு, கார்ன்ஃபிளவர் இருக்குல்ல, இந்த மாவுல அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுடைய மெதுவடை நல்லா புஸ்ஸுன்னு சாஃப்டாகவும் இருக்கும், குட்டி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவங்க லேஸ்ல எந்த கீரையும் சாப்பிடவே மாட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க மெதுவடையில எந்த கீரை குட்டீஸ்க்கு ஆரோக்கியம்னு தெரியுது ஆனா அவங்க சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களே, அந்த கீரையை எடுத்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நிறைய போட்டா நீங்களே மாட்டிப்பீங்க. கொஞ்சமா அந்த கீரையை எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. அந்த குட்டி குட்டியா கட் பண்ண கீரையா மாவோட சேர்த்து கலந்து அதையும் சேர்த்து வடையா பொரிச்சு கொடுத்து பாருங்களேன். சுவைக்கு சுவையும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். இதுதாங்க நம்ம வீட்டு சமையலோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான சமையல் குறிப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி, வணக்கம்.